அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷஃப்னா விலாக்ஸில் அரேபியன் பிரெட் புட்டிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம விலாக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் ஒரு கிளாஸ் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க்கு போட்டுக்கோங்க. அது வரைக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணாதீங்க. போட்டதுக்கப்புறம் 250 கிராம் மில்க் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் பவுடர் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சர் வச்சு நல்லா அந்த மில்க் பவுடர் மில்கில் நல்லா ஆட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமும் கட்டியே இருக்கக்கூடாது. அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு நிறையா இன்னும் சுகர் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த 3 பொருளும் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா லாஸ்ட்டில் மில்க் மேட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நம்மளுக்கு இது கிடைக்கும். நல்லா இந்த 3மே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பிரெட் எடுத்துக்கோங்க. ப்ரெட்டு சைடில் உள்ளது ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரெட்டு. நான் மில்க் ப்ரெட்டு தான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இப்போ நம்மளுக்கு இந்த மில்க்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கிட்டு அதில் ப்ரெட்டு நல்லா நனைச்சி வச்சுக்கணும். நம்ம எந்த பவுலில் நம்ம இப்போது டெக்கரேட் பண்ணுற மாதிரி நம்ம வைக்கிறோமோ அந்த பொருளை நம்ம எடுத்து வச்சுட்டு அதில் ப்ரெட்டு நல்லா ஒரு லேயர் வர மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரெட்டு 4 பக்கமும் நல்லா முக்கி எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் மேலே கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி அந்த மில்கை போட்டுக்கோங்க. மில்க் போட்டதுக்கப்புறம் இந்த நம்ம ஸ்வீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும் அந்த மில்க் மேலே. இப்போ நம்ம பாதாம், முந்திரி, பிஸ்தா இது 3மே நல்லா மேலே டெக்கரேட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இப்போ திரும்பி இன்னொரு லேயர் நம்ம ப்ரெட் மேலே வச்சுக்கலாம். இப்போ அந்த மீதம் உள்ள பாலையும் அந்த மேலேயே போட்டுக்கலாம். நம்ம போட்டதுக்கப்புறம் இந்த மில்க் மேடு திரும்பி நம்ம மேலே அப்ளை பண்ணிக்கலாம். திரும்பி நம்ம பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த 3த்தையும் நம்ம மேலே போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நீங்கள் டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருந்ததுங்க எனக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் கிட்ஸுக்கு எல்லாருக்குமே கொடுத்து பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகே, பாய்ங்க.